ஆக்டிங் பண்ணுறாங்க. விஜயசாந்தி ஆக்டிங் பண்ணிருக்காங்க. பட் உங்களை பொறுத்தவரை இது மாதிரி தமிழில் நீங்கள் பண்ணீங்கன்னா சோலோவா ஹீரோயின் இது மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்களா, இல்லை வேற ஹீரோக்களோட சேர்ந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? அப்படின்னா எந்த ஹீரோட நீங்கள் சேர்ந்து பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான். 15 மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டு இப்போ நம்ம படத்தில் வில்லனாக வராரு. ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு, அதாவது த வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்களே ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு, அது நான் இப்போ சொல்ல நினைக்கல, சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவர் இல்லை அப்போ வந்த ஒன்று பண்ணுறேன். யாருங்க? ஏங்க நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினச்சேன் போன 2 படத்தில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். இந்த மூவிலையும் நிறைய இஷ்யூஸ் தான். அது சினிமாவில் வந்து, ஆனால் நான் விட மாட்டேன், சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதில் ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில். அவர் ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்தில் கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்தில் கதை இல்லை, கதையில்லாத படம் எந்த படம் பார்த்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபஸ்ட்டு நாளே தேட்டரில் காலியாக இருக்குது. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைனாலும் போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸு. ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. ஓ இல்லை, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்லை நான் இல்லை, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து தே செட்டில் வெல் இன் யூஎஸ்ஏ. ஸோ நான் 3rd ஜென்ரேஷன் இன் யூஎஸ்ஏல. எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். யா அவங்க ரெஜெண்ட் வந்து தே கோனா கிவ் மீ லைக் ஆல்மோஸ்ட் 250 சம்திங், 250. அது என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 9th வந்து அவர் விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்லை. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னென்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பாக. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். அதில் இருக்கேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. பிகாஸ் ஆமாம், அடிச்சு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எழுதுங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன். அது எங்கள் ஸ்டாண்டீஸ் தேட்டர்ஸில் வைக்கிறப்ப கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்னோட ஸ்டாண்டீஸ் தேட்டரில் வைப்பாங்களே எல்லாத்துலேயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகி, நான் இந்த பக்கம் பிரகாஷி, எங்களுக்கு நடுவில் ஏன் இப்படி அனுப்புறீங்க மேடம்? அப்படி தான் இருக்குது, நீங்கள் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் விட்டதுனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன்.
நடக்கும் பாருங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏது நடக்கும், நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பா வருவார். நீங்க வேணா பாருங்க. எனக்கு தெரியும், அது தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயே எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க நான் ஃபுல்லா 24 hours எனக்கு பத்த மாட்டேதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பார்க்குறேன், அங்கே ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், தேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன், அவங்க ரெஜெண்ட் கிட்ட மாற்றி மாற்றி பேசிட்டு எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டெக்னிக்கலாக வேற ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். படம் ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. இது விக்ரம், கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வாவ், ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க, அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஆனா அந்த நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்டை தான் ஆரம்பிச்சேன். எப்போ வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாகிடுச்சு. பிகாஸ் அந்த செட்டு, அந்த டிரெக்டர் வந்து நீங்கள் இந்த செட்டு போட்டால் தான் மேடம் இந்த படம் நான் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டார். நான் செட்டு போடாமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 people ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்தளவுக்கு பெரியது. அதனால தான் இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்கள் அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனால் இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமாக காமிச்சு ஆனால் கதை இல்லாமல் அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையாக சொல்லிடுறேன், ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக அவர் தேடிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி. நான் அதனால இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவரை பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எதாவது சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது. யார சொன்ன எந்த கான்ஃபரன்ஸ்ல 2 வருஷத்துக்கு வந்து விஜய் சார் உங்க பண்ண ஆக்ட் பண்ணுவாரு கேக்குறேன். 2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்கும், அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா, அதை வச்சு நான் சொல்றேன்.